ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, என்னென்ன ராசி பலன்கள் அமையுது அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமது சேனலில் நீங்கள் முழுமையாக ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க அன்பர்களே, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கிறது, இன்றைய தினம் அதிர்ஷ்ட நேரம்னா அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள். இந்த தினம் சிவராத்திரி தினம் நண்பர்களே. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசியிலே கேது பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 7ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன் ஆகிய 5 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறதுங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு வசதிகள் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிப்படை வசதி வாய்ப்புகள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சேருங்க. அதனால அனைத்து விதமான நன்மைகளும் இன்னைக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அமையுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்பம் மூலமாக உங்களுக்கு அதிகமான அன்பு பாசம் கிடைக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு நாள் என்ற தினம். அதிலும் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய ஆதரவு இன்னைக்கு வேற லெவலில் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அது இருக்கீங்க. இன்றைய தினம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தை இப்போ பெரிதாக மாற்றுவதற்கு உகந்த ஒரு நேரம் அமைந்துள்ளதுங்க. சின்னதாக நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை பெரிதாக லெவலில் விரிவடைய செய்யலாம். பெட்டிக்கடை மாதிரி இருக்கிறதெல்லாம் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. மேலும் புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் போன்ற விரிவாக்கம் சொந்தமான அனைத்து முயற்சிகளும் இன்னைக்கு வியாபார ரீதியாக மேற்கொள்ளலாங்க. உங்களுடைய பொருட்கள் நீங்கள் டீல் பண்ணக்கூடிய பொருட்கள் மிகச்சிறப்பான வகையில் சந்தைப்படுத்துதலில் நீங்கள் வெற்றிகரமாக நல்ல சாதனைகளை படைக்க முடியும். அதனால் அதை பயன்படுத்திக் கொண்டு வியாபார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடிக்க முடியுங்க. மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும். அதனால எல்லா விதமான பண பரிவர்த்தனைகளும் இன்னைக்கு சீக்கிரமாக சுலபமாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளை நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்குது நண்பர்களே. இப்போ நீங்க பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே முடிக்கலாம். அரைகுறையா நிற்கக்கூடிய பெண்டிங்கான ஒர்க் என்னென்ன இருக்குங்க ஒரு லிஸ்ட் எடுங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க முடிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொண்டால் காரியங்களை முழுமையாக சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கும். இந்த மனதில் தன்னம்பிக்கையை மேம்படுங்க. அது உங்க பணிகளில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அதிகமான நல்ல வெற்றிகளை பெறுவீங்க. அதன் மூலமாக மற்றவர்களும் உங்களை பாராட்டுவாங்க. எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் உங்கள் உத்தியோக பணியிலும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு நல்ல செல்வாக்கை புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான ஆதரவை சக ஊழியர்கள் வழங்குவாங்க. எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தினம் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் புதிதாக தங்க நகைகள் வாங்கணும் அல்லது ஏதாவது ஆபரணங்கள் வாங்கணும், எது ட்ரெஸ் இது மாதிரி வாங்கணும் அப்படின்னா எல்லாமே இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பெருகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. தங்க நகைகள் புதிய உடைகள் எல்லாமே ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம். அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் இல்லத்தில் விரைவிலேயே மங்கள ஓசை கேட்பதற்கான வழிமுறைகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகுங்க. அது காரணமாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. அதன் மூலமாக உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வேற லெவலில் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதை புலப்படும். நல்ல செல்வாக்கு மதிப்பு உயரக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்குங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்னைக்கு நீங்க ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க. உங்க காதலர்கிட்ட நீங்க எந்த சூழலிலும் கடுமையான முகத்தை காட்டாதீங்க. இனிமையை காட்ட முடிந்தால் காட்டுங்கள், இல்லைன்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க. காதல் வாழ்க்கையில் இந்த தினம் பொறுமை தேவை. எந்த சூழலிலும் உங்கள் காதலரை நீங்கள் எந்த கோபத்தில் தவறான நடவடிக்கைகளை பேசுவது, திட்டுவது அல்லது தவறான சில செயல்பாடுகள் செய்வது போன்றவற்றை செய்துவிட வேண்டாம். இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனம் பாருங்க. அதிகமான கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை இன்னைக்கு தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு
நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் தகுந்த ஆலோசனை பெற்று நீங்கள் முதலீடு மேற்கொள்ளுங்கள். அது நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க. இன்று தினம் நீங்கள் நேசிக்கக்கூடிய யாரு கூட இன்னைக்கு நீங்கள் சண்டை சச்சரவுகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். இன்று தினம் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்கள் பார்க்கிறது போன்ற வேலைகள்லாம் செய்து இன்றைய தினம் நீங்கள் நேரத்தை கடத்தினாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரித்தாலும் பின்னாடி நீங்க வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அதிகமான பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடாதுங்க. பொழுதுபோக்கு என்று குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட்டு நீங்க செயல்படுவது நல்லதுங்க. அதன் மூலமாக நேர இழப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியுங்க. திருமண மாணவர்கள் இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன லாஸ் உங்க வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு இடைஞ்சலாக உங்க வாழ்க்கை துணை சில காரியங்களை செய்திருவாரு. அதனால நீங்க கோவப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உங்க வாழ்க்கை துணையுடன் பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நீங்கள் மிக மிக சிறப்பான வகையில் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை பெறணும் அப்படின்னா இன்னைக்கு அமைதியா இருந்ததுதான் பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஏன்னா இன்னைக்கு கோபம் காரணமாக தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க இல்லற வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமையாக இருங்க நண்பர்களே. நெருக்கமான எந்த நபரிடமும் கடுமையாக நடந்து கொள்ளாமல் இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு அழகான ஒரு தினமாக மாறுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 4 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களது உடன் பிறந்தவர்களில் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான தேவைகளுக்கான உடனடி உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாம் தானாக இன்னைக்கு சேருங்க. அதனால உதவிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் இன்றைய தினம் நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உங்கள் காரிய வெற்றிகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எனவே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க. புதுசாக நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகமாகி நண்பர்களாக மாறுவாங்க. அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும். தங்க நகைகள் ஆடைகள் வாங்குவதற்கான நேரம் இப்பொழுது கைகூடி வந்துள்ளதுங்க. அந்த மாதிரி பொருட்சேர்க்கை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். சுபகாரி பேச்சுவார்த்தைகளை நடத்துங்கள். தாராளமான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு வேற லெவலில் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. சக ஊழியர்கள் நல்ல ஆதரவு தருவாங்க. புகழ் செல்வாக்கு எல்லாம் உங்களது காரியங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள், கெத்தான ஒரு நாள். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்கள் வியாபாரம் மூலமாக மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.